இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. சோ ராமசாமி 1934 வருடம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சென்னையில பிறந்திருக்காரு. இவருடைய தந்தையார் ரா ஸ்ரீனிவாசன், தாயார் ராஜலட்சுமி. தன்னுடைய பள்ளி படிப்ப மயிலாப்பூர் BS உயர்நிலை பள்ளியிலையும், கல்லூரி படிப்ப லயோலா கல்லூரியிலையும், விவேகானந்தா கல்லூரியிலையும் படிச்சிருக்கிறாரு. 1953 மற்றும் 55வது ஆண்டு சென்னை சட்டக் கல்லூரியில பயின்று BL பட்டத்தையும் பெற்றிருக்கிறாரு. 1957 இருந்து 1962 வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துல வக்கீலா பிராக்டிஸ் செய்துகிட்டே நாடகங்களையும் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. 1966வது ஆண்டு திருமணம் நடந்தது. இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. 1970வது ஆண்டு துக்ளக் இதழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா 1976ல பிக்விக் அப்படிங்கிற ஆங்கில இதழையும் துவங்கி இருக்கிறாரு. பத்திரிகை ஆசிரியர், நாடக ஆசிரியர், நடிகர், வக்கீல், இப்படி பல துறைகள்லயும் சிறப்பாகவே பணியாற்றி இருக்கிறாரு. இவர் 14 படங்களுக்கு கதை எழுதியிருக்கிறாங்க. 200 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. 4 திரைப்படங்களை இயக்கவும் செஞ்சிருக்கிறாரு. 4 தொலைக்காட்சி படங்களுக்கு கதை எழுதி இயக்கி நடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. இவரது பத்திரிகை சேவைக்காக 1985வது வருடம் மகாராணா மேவார் வழங்கிய ஹால்திகாட்டி விருதும், 1986ல வீரகேசரி விருதும், 1994வது வருடம் கோயங்கா விருதும், 1998வது வருடம் நாச்சிகேதஸ் விருதும் வழங்கப்பட்டிருந்தது. இவர் 22 நாடகங்களையும் 8 நாவல்களையும் கணக்கற்ற அரசியல் மற்றும் வேறு பல கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறாரு. பல நாடகங்கள் எழுதியிருந்தாலும் இவருடைய முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற அரசியல் நையாண்டி நாடகம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இவர் மாநிலங்களவை உறுப்பினரா வாஜ்பாயால நியமனம் செய்யப்பட்டு 1999 இருந்து 2005 வரைக்கும் பணியாற்றி இருக்கிறாரு. உடல்நல குறைவு காரணமா டிசம்பர் 7, 2016 ஆகிய இன்னைக்கு காலமாயிட்டாரு. சென்னை MRC நகர்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல சோ ராமசாமியினுடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த சோ ராமசாமியின் உடல் பெசன் நகர் மயானத்துல 4:30 மணி அளவுல தகனமும் செய்யப்பட இருக்கு. நடிகர், கதாசிரியர், பத்திரிகையாளர், அரசியல் நையாண்டி, வழக்கறிஞர் என பல பன்முக ஆளுமை திறமை கொண்ட சோ அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இன்ஃபோர்நெட் இறைவனை பிரார்த்தனை செய்கிறது.